குட் மார்னிங். கேக்குதுங்களா ஆடியோ? குட் மார்னிங் சார். ஓகேப்பா, ஓகே. லைக் ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சா? ரிவிஷன் பண்ணீங்களா நம்ம கிளாஸ்? எஸ் சார், ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் டைமென்ஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் டைமென்ஷனை ஓரளவுக்கு ரீட் பண்ணிட்டு அந்த 8 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களா? 8 கொஸ்டின்ஸ் எஸ் சார். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அண்ட் நான் சொல்யூஷனும் நான் அனுப்பிட்டேன் ஆக்சுவலாக குரூப்ல. சால்வ் பண்ணீங்களா அந்த 8 கொஸ்டின்ஸ்? புது பேட்டர்ன்ல இருக்கிற மாதிரி நான் 1 or 2 கொஸ்டின்ஸ் எடுத்து போட்டிருந்தேன். என்னப்பா? இன்னும் இல்லை சார். ஓகே ஓகே ஓகே, சரி. பண்ணிடுவேன் சார். ஓகேப்பா, ரீட் பண்ணிட்டு அந்த 8 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அந்த 8 கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாச்சும் டவுட் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே சார். ஓகே ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா 18th செஞ்சுரியில இருக்கக்கூடிய ரீஜனல் ஸ்டேட்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த ரீஜனல் ஸ்டேட்ஸை நான் 3 கேட்டகரைஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். என்னெல்லாம் 3 கேட்டகரைஸ் பண்ணலாம்? ஒன்னு சக்சஸர் ஸ்டேட்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரிபல் ஸ்டேட். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் ஸ்டேட். அண்ட் சக்சஸர் ஸ்டேட்டை பத்தி நம்ம கிளியரா பார்த்தோம். ஏன் சக்சஸர் ஸ்டேட்னு சொல்றோம்? பிகாஸ் இட் வாஸ் ஸ்டார்டட் பை முகல் கவர்னர்ஸ். அப்படிதானே? முன்னாடி ஒரு காலத்துல முகல் கவர்னரா இருந்திருப்பான், முகல் ஆபீசரா இருந்திருப்பான், அவன் ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அதுக்கு எக்ஸாம்பிள் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால். ஏன் அந்த காலத்துல பெங்கால் தான் வந்து பாத்தீங்கன்னா தி ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் சொல்லியிருக்கிறேன். இப்போ எப்படி நம்ம வந்து லைக் யூஎஸ்ஏல நம்ம சொல்றோம்ல, லைக் வந்து கலிபோர்னியா பே ஏரியா அந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல, அது எல்லாத்துக்கும் ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. என்னது கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், இதுக்கெல்லாம் அதே மாதிரி அந்த காலத்தோட ஒரு ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் அப்படின்னா பெங்கால், டாக்கா, கல்கட்டா, முர்ஷிதாபாத், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெங்கால் தான் தி ரிச்சஸ்ட் ப்ராவின்ஸ் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரிச்சஸ்ட். ஸோ அதெல்லாம் சக்சஸர் ஸ்டேட்ல நான் சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ரிபல் ஸ்டேட்ன்றது என்னது? இட் வாஸ் ஸ்டார்டட் பை ரிபல் லீடர்ஸ். அப்படிதானே? ரிபல் லீடர்ஸ்னால ஸ்டார்ட் ஆகணும். ரிபல் லீடர்ஸ் அவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஸ்ட்ராங்கான முகல்ஸ் இருக்கிறப்பே தே வில் பி ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் தி என்னது முகல்ஸ். யாரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மராத்தாஸ் அண்ட் சிவாஜி இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ராங்கான முகல்ஸ் இருக்கிறப்ப ரிபல் பண்ணிக்கிட்டு எப்படியாச்சும் இண்டிபெண்டான ஒரு ஏரியா உருவாக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஸ்ட்ராங்கான முகல்ஸ் அவுரங்கசீப் இருக்கிறப்போ, ஜஹாங்கீர் இருக்கிறப்போ என்ன பண்ண முடியாது, அவங்களால இண்டிபெண்டா உருவாக்க முடியாது. பட் வேர் இஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் இறந்ததுக்கு அப்புறம் அவுரங்கசீப் இறந்து போறாரு. எப்போ? 1707 இறந்து போறாரு. விச் மீன்ஸ் 18th செஞ்சுரியோட ஸ்டார்டிங்ல இறந்து போறாரு. அதுக்கப்புறமேல என்ன ஆகுது? எல்லாரும் தனித்தனி அந்த ரிபல் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தான் பாத்தியா, அவன் எல்லாம் வந்து என்ன பண்றான்னா செப்பரேட் கிங்டம்ஸ் ஃபார்ம் பண்றாங்க. அந்த மாதிரி கிங்டம்ஸ்க்கு பேர் தான் வந்து என்னது? தி சோ கால்டு ரிபல் ஸ்டேட்ஸ். நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம் சொல்ல போனா. அப்படித்தானே? அதுல வந்து பாத்தீங்கன்னா என்னது? கிளியர் கட் எக்ஸாம்பிள் யாருப்பா? தி மராத்தாஸ். எஸ்பெஷலி இந்த மராத்தாஸோட 18th செஞ்சுரி. நம்ம மராத்தாஸை பத்தி எப்படி எமர்ஜ் ஆனாங்க போனாங்க அப்படின்றத அதை நம்ம மெதிவல் இந்தியால பார்க்கலாம். சிவாஜியை பத்தி இன்டெப்தா நான் பார்க்கலாம். சிவாஜி சக்சஸர், சிவாஜிக்கும் அவுரங்கசீப்க்கு எப்படி சண்டை வந்துச்சு போச்சு, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். விச் மீன்ஸ் மெதிவல் இந்தியால நான் பார்க்கலாம். நான் உங்களுக்கு சின்ஸ் மாடர்ன் இந்தியா எடுக்கிறதுனால உங்களுக்கு 18th செஞ்சுரியில மராத்தாஸ் எப்படி இருந்தாங்கன்னு தான் தெரியணும்னு சொல்லியிருந்தேன். 18th செஞ்சுரியில மராத்தாஸ் நம்மளோட ஸ்டோரிக்கு மாடர்ன் இந்தியாவுக்கு தேவை 18th செஞ்சுரி மராத்தாஸ். அப்ப 18th செஞ்சுரி மராத்தாஸ்ல யார்ப்பா டாமினண்டா இருந்தான்னு சொல்லியிருக்கேன்? பேஷ்வாஸ்னா யாரு? பிரைம் மினிஸ்டர். சோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? தி டிஃபாக்டோ ரூலரா இருப்பாங்க. சத்ரபதி இருப்பாருன்னா யாரு? மராத்தாவோட கிங் இருப்பாரு. ஆனாலும் அவரு வந்து என்னது? சும்மா நாமினலா தான் இருப்பாரு. சும்மா பேருக்கு டம்மிக்கு சத்தாரால உட்காந்துருப்பாரு. அவருக்கு என்ன பண்ணிடுவாங்க? 100 ரூபாய் ரவுண்டு கலெக்ட் ஆகுதுன்னா ஒரு 25 ரூபாய் அவருக்கு கொடுத்துருவாங்க. அவர் பாட்டுக்கு அமைதியா அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமா இருப்பாரு. மிச்சப்படி எவ்ரிடே அட்மினிஸ்ட்ரேஷனை யாரை தான் ரன் பண்ணுவா? இந்த பேஷ்வாஸ் தான் ரன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். பேஷ்வா அவங்க தான் எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்றது, மிலிட்டரி டெசிஷன் எடுக்கிறது, எல்லா டெசிஷனும் எடுப்பாது. ஸோ அந்த மாதிரி அந்த பேஷ்வா ரூலை கொண்டு வந்தது யாருப்பா? தி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய யாருப்பா? பாலாஜி விஸ்வநாத். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு? சாஹுக்கு ஹெல்ப் பண்ணி சாஹுவை கிங்கா உட்கார வச்சிருப்பாருன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் தென் பாலாஜி விஸ்வநாத்துக்கு அப்புறம் நம்மளோட பாஜிராவ் மஸ்தானி, அந்த ஸ்டோரியோட ஹீரோ யாரு? பாஜிராவ் மஸ்தானின்னு ஒரு படம் இருக்குல்ல, லைக் வந்து ரன்வீர் சிங், தீபிகா படுகோன் நடிச்சிருப்பான். ஸோ அந்த படத்துல கேரக்டர் பாஜிராவ் 1. ஸோ இவரை தான் என்ன சொல்லுவாங்க? தி கிரேட்டஸ்ட் வாரியர்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் நம்மள மராத்தாஸ் ஹிஸ்டரியில ஒரு இந்தியன் ஹிஸ்டரியிலே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வாரியர்னு சொல்லுவாங்க. ஏன்? பிகாஸ்
இவரு எந்த வார்லயுமே தோத்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய ஜெயிச்சிருப்பார். ஹைதராபாத்தை போர் அடிச்சா அடிப்பாரு, போய் ராஜ்புட்ஸ் ஜெயிப்பாரு, இங்கிட்ட ஒடிஷாவை ஜெயிப்பாரு, இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மைசூரை அடிப்பாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா மராத்தா கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்ணதுல இவருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அப்புறமேல இவரை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக்குனது யாருன்னு பாத்தீங்கன்னா அவரோட சன் யாரு, பாலாஜி பாஜிராவ் ஆர் சம்டைம்ஸ் கால்ட் அஸ் நானா சாஹேப். சிம்பிளா சொல்லணும்னா நானா சாஹேப்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் என்ன பண்றாரு, 1740 இருந்து 1761 வரையும் இன்னும் கிங்டம் எக்ஸ்பேண்ட் பண்றாரு. அவரோட அப்பாவை விட இன்னும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றாரு. ஸோ அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, பாலாஜி பாஜிராவ் இருக்கிறாருல்ல, பாலாஜி பாஜிராவ் இந்த டைம்ல தான் மராத்தாவோட பீக்ன்றது எப்பப்போ, மராத்தாவோட பீக்ன்றது பாலாஜி பாஜிராவ் டைம்ல தான் மராத்தாஸோட பீக்கு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி இவரோட டைம்ல தான் என்னது, மராத்தாஸோட டிக்ளைனும் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். மராத்தாஸோட டிக்ளைன் ஏன் ஸ்டார்ட் ஆகுது, பிகாஸ் ஆஃப் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், தி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் which was fought on 1761 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதான லாஜிக் சொல்லியிருந்தோம். ஏன் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் நடக்குது, பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு, ஸோ மராத்தாஸ்க்கும் யாருக்கும் கான்ஃபிளிக்ட் வருது. மராத்தாஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகுறாங்க. மராத்தாஸ் எங்க, அவங்க டெக்கன் ரீஜன்ல இருந்து கொஞ்சமா நார்த் இந்தியா போறாங்க. டெல்லிய முகல்ஸ் சும்மா டம்மிக்கு உட்கார வச்சு கிட்டத்தட்ட நார்த் இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்றாங்க. அண்ட் நார்த் இந்தியா ஃபுல்லா கேப்சர் பண்ணது மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க, பஞ்சாப் பக்கம் போறாங்க. அப்ப பஞ்சாப் பக்கம் போறப்போ பஞ்சாப்க்கு இன்னொருத்தரும் ஆசைப்படுறாரு. அவர் தான் யாருப்பான்னு சொல்லியிருந்தேன், தி ஆப்கான் எம்பரர். ஆப்கான் எம்பையர் ஆர் துரானி எம்பையரை சேர்ந்த யாருப்பா, யார் சொல்லியிருந்தா, அகமது ஷா அப்தலின்னு சொல்லியிருந்தா. அகமது ஷா அப்தலி. இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடக்கக்கூடிய சண்டை தான் என்னது, தி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் எல்லாம் நம்ம பின்னாடி மெதியோல் இந்தியா பண்றப்ப பண்ணுவோம். இப்போதைக்கு தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இவங்க ரெண்டு பேரும் என்னத்துக்கு ஆசைப்படுறாங்க, பஞ்சாப்க்கும் இந்தியாவுக்கும் ஆசைப்படுறாங்க. ஸோ இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் நடக்குது. நான் சொல்லியிருந்தேன் கோர்ஸ் ஆஃப் வார்ன்றது ரொம்ப கோர்ஸ் ஆஃப் வார் நம்ம எப்பயுமே தேவையில்லை. எப்பயுமே வந்து ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி சண்டை நடந்துச்சு, யார் எங்க ஜெயிச்சா, எப்படி ஜெயிச்சா அப்படின்ற எல்லாம் ஸ்டோரி. ஆனா உங்களுக்கு என்ன ரிசல்ட் மட்டும் தெரியணும். ரிசல்ட்ன்றது உங்களுக்கு என்னப்பா, ரிசல்ட்ன்றது என்னது, அஃப்கோர்ஸ் யாரு, துரானி ஜெயிக்கிறாங்க, அகமது ஷா அப்தலி ஜெயிக்கிறாரு, மராத்தாஸ் தோத்து போறது மட்டும் இல்லாம நான் ரொம்ப ப்ரூட்டலான கான்ஃபிளிக்ட்னு சொல்லியிருந்தேன். வெரி ப்ரூட்டல் கான்ஃபிளிக்ட். கிட்டத்தட்ட 60,000 to 70,000 பேர் செத்துருப்பாங்க. அண்ட் ஈவன் இன்க்ளூடிங் பாலாஜி பாஜிராவோட சன்னு, அப்புறமேல நிறைய பேர், அவரோட பெரியப்பா நினைக்கிறேன், அவரோட பெரியப்பாவோ சித்தப்பாவோ, இந்த மாதிரி பாலாஜி பாஜிராவுக்கு பர்சனலாவே நிறைய லாஸ் இருக்கும். அஸ் வெல் அஸ் வந்து அவருடைய ஆர்மியை வந்து டெசிமேட் பண்ணியிருப்பாங்க. நான் சொல்லியிருந்தேன், ஈவன் வந்து அகமது ஷா அப்தலி இட் செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா ரெஃப்யூஸ் டு செலிப்ரேட். ஸோ அவர் ஜெயிச்சா கூட அவரால் செலிப்ரேட் பண்ற அளவுக்கு கூட அவருக்கு வந்து அந்த மனசு வராது. பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் ஹேப்பன்ட் டியூரிங் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அப்படியே பிளட், ஸோ தே வில் பி டெல்லிங் லைக் வந்து யமுனா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ரத்த ஆறா ஓடுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தி ஒன் ஆஃப் த ப்ரூட்டல் பேட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரூட்டல் பேட்டில்ல என்ன ஆயிடும், மராத்தாஸ், பாலாஜி பாஜிராவ் இறந்து போயிடுவார். அவர் மன வருத்தத்திலே, அவர் பேட்டில் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அவர் வெக்ஸ் ஆகி செத்துருவார். அவரோட பையன், அவரோட பெரியப்பா, நிறைய பேர் இறந்ததுனால அவரே இறந்துருவார். அண்ட் இறந்ததுக்கு அப்புறம் என்னது, மராத்தாஸ், அவங்க பீக்ல இருக்கக்கூடிய மராத்தாஸ் கொஞ்சமா டிக்ளைன் ஆக போறாங்க. ஸோ 1761 இருந்து கொஞ்சமா அவங்க அடுத்தடுத்த பேஷ்வாஸ் வருவாங்க. ஆனா அந்த பேஷ்வாஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கான பேஷ்வாஸை யூஸ் பண்ணிக்கிட்டு யாரு கேப்சர் பண்ண போறா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேப்சர் பண்ண போறாங்க. அதை நம்ம என்னன்னு நம்ம பார்க்க போறோம் பின்னாடி, ஆங்கிலோ மராத்தா வார்ஸ்ன்னு பார்க்க போறோம். நம்ம இப்போதைக்கு நான் 1761 வரையும் அந்த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வரையும் இருக்கக்கூடிய பேஷ்வாஸை பத்தி நான் நல்லாவே டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேல இருக்கக்கூடிய பேஷ்வாஸை நான் ஆங்கிலோ மராத்தா வார் பேசுறப்ப நம்ம டீப்பா வேணா பேசிக்கலாம். ஓகேல. ஸோ இது மராத்தாஸை கிளியரா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா, இது ஒரு ரிபல் ஸ்டேட் எக்ஸாம்பிள், தி வெரி ஃபேமஸ் ரிபல் ஸ்டேட்னு சொல்லியிருந்தேன். ஏன் மராத்தாஸ் நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தான் என்ன இருந்துச்சு, பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னு சொல்லலாமா. பொட்டன்ஷியல் லைக் இவங்களை ரிப்ளேஸ் பண்ற அளவுக்கு, முகல்ஸ் ரிப்ளேஸ் பண்ணிட்டு ஆல் இந்தியா பவரா வரதுக்கு பொட்டன்ஷியல் இருந்தது மராத்தாஸ். அன்பார்ச்சுனேட்லி தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து என்னது, அவங்களுக்கு ஒரு டெட், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி வந்து அவங்களுக்கு டிக்ளைனுக்கு ஒரு மேஜர் வந்து பாத்தீங்கன்னா ரீசனா அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். ஓகே, கிளியர். அண்ட் தென் நான் ரெண்டாவது ரிபல் ஸ்டேட்னு எதை சொல்ல ஆரம்பிச்சேன், சொல்ல ஆரம்பிச்சேன். சீக் கிங்டம் பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். அஃப்கோர்ஸ் நான் உங்களுக்கு எதை பத்தி சொல்லணும், 18th 19th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய சீக் கிங்டம் பத்தி பேசணும். நான் உங்களுக்கு, நீங்க மாடர்ன் இந்தியா புக் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல ரஞ்சித் சிங்கை பத்தி தான் பேசுவாங்க. ரஞ்சித் சிங்கை பத்தி பேசுவாங்க. ஆனா ரஞ்சித் சிங்கை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பஞ்சாப்ல என்ன இருந்துச்சுன்னு முதல்ல தெரியணும்ல.
பஞ்சாப்ல என்ன எப்படியெல்லாம் ரஞ்சித் சிங் வந்தாருன்னு தெரிஞ்சாதான் நீங்க ரஞ்சித் சிங்கை ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியும். அதுக்காக நான் என்ன சொல்லியிருந்தேன், எப்படி பஞ்சாப்ல வந்து 15th செஞ்சுரியில இருந்து 15th 16th செஞ்சுரியில இருந்து எப்படி வந்து டெல்லி சுல்தான் வச்சிருந்தாங்க, அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா முகல் கைக்கு போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பேரலா பஞ்சாப்ல என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு சொன்னேன். சீக்கிசம் ரிலிஜன் எமர்ஜ் ஆயிட்டு வருது. சீக்கிசம் ரிலிஜன் கொஞ்சம் கொஞ்சமா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் ஆஃப் வந்து என்னது, குரு நானக், அப்புறமேல அவரோட சேர்ந்த மாதிரி நிறைய குருக்கள், அவருக்கு பின்னாடி 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 நிறைய குருக்கள் வராங்க. அப்புறமேல நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த பஞ்சாப் மக்கள் எல்லாம் இந்த மாதிரி குருக்கள் இருக்கிறாங்கல்ல, குருக்களை வெறும் ஸ்பிரிச்சுவல் ஹெட்டா மட்டும் பார்க்கல, அவங்கள வந்து ஆன்மீகத்தோட ஹெட்டா மட்டும் பார்க்கல, அவங்கள என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள என்னவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, பொலிட்டிக்கல் ஹெட்டாவும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. விச் மீன்ஸ் லைக் வந்து எவ்ரிடே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஆர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இல்ல ஏதாச்சும் பிரச்சனையா, வீட்டுல ஏதாச்சும் பிரச்சனையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குருக்கள்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீகத்துல இருக்கிற குருக்களே என்னவும் மாறுறாங்க, அந்த மக்களோட பிரதிநிதிகளாகவும் மாறுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா எப்போ போயிட்டு இருக்குது, இதெல்லாம் 16th 17th செஞ்சுரியில கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. இந்த மாதிரி குருக்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னது, பொலிட்டிக்கல் ஹெட்டாவும் மாறுறப்போ ஆட்டோமேட்டிக்கா யார் கூட கான்ஃபிளிக்ட்ல வராங்க, முகல்ஸோட கான்ஃபிளிக்ட்ல வராங்க. ஏன் முகல்ஸோட கான்ஃபிளிக்ட்ல வராங்க? பிகாஸ் முகல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல என்ன பண்றான், பஞ்சாப்ல ஒண்ணு அவனோட இஸ்லாம் என்ஃபோர்ஸ் பண்றது, இஸ்லாமை என்ஃபோர்ஸ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த சிக் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ரெசிஸ்டிங். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா டாக்ஸை போடுறான். அப்ப டாக்ஸை போடுறப்போ பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் எல்லாம் பயங்கர கடுப்புல இருப்பாங்க. அப்போ பஞ்சாப் ஃபார்மர்ஸ் எல்லாம் யார்கிட்ட போறாங்க, இந்த குருக்கள்கிட்ட போறாங்க. அப்போ என்ன இருக்குது, அந்த இதுல சீக் ஆர் விச் மீன்ஸ் பஞ்சாபை சேர்ந்த குருக்களுக்கும் முகல்ஸ்க்கும் ஒரு கிளாஷ் வந்துகிட்டே இருக்குது. எப்பல இருந்து நான் பார்க்க முடியுது, கிளியர் கட்டா 17th செஞ்சுரியில பார்க்க முடியும். அதுலதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கிட்டத்தட்ட 5th சீக் குரு யாருப்பா, குரு அர்ஜுன வந்து பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர் போட்டு தள்ளியிருப்பாரு. ஜஹாங்கீர் அதே வந்து பாத்தீங்கன்னா 9th சீக் குருவா இருக்கக்கூடிய குரு தேக் பகதூர் எப்போ 1675 என்ன பண்ணிருப்பாரு, அவுரங்கசீப் போட்டு தள்ளியிருப்பாருன்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, கிளாஷ் இருந்துட்டு இருக்கிறது தெரியுது பாருங்க. ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு கான்ஃபிளிக்ட், யாருக்கு, பஞ்சாபை சேர்ந்த மக்களுக்கும் முகல்ஸ்க்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அந்த பிரச்சனைய இனிமேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளா வந்து பாத்தீங்கன்னா முகல்ஸோட ஆர்மியை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோக்கடிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஆர்மி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சீக் குருவா இருக்கக்கூடிய குரு கோபிந்த் சிங் என்ன முடிவு பண்றாரு, நம்ம இந்த மாதிரி அன்ஆர்கனைஸ்டா சண்டை போட்டாலாம் வேலைக்கு ஆகாது, அதுக்காக அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு, சீக்கிசம்குள்ளேயே ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் வந்து என்னப்பா, கல்சா பந்த். கல்சா பந்த்ன்றது ஒரு மாதிரி 1699. ஏன் கல்சா பந்த்ன்றது யாரு, ஒரு மாதிரி ஒரு மிலிஷியான்னு வச்சுக்கோங்க, ஒரு மிலிஷியா, ஒரு ஆர்மின்னு மாதிரி வச்சுக்கோங்க, ஆர்மி, மிலிஷியா ஆர் ஆர்மி. இந்த நீங்க கல்சா பந்த்ல நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும், உங்களோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் ஃபார் டிஃபெண்டிங் தி காஸ் ஆஃப் சீக்கிசம் காப்பாத்துறதுக்கு அண்ட் முகல்ஸோட சண்டை போறதுக்கு நீங்க உயிரையும் கொடுக்க தயாரா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து பாத்தீங்கன்னா கல்சா பந்த்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கல்சா பந்த்ல மெம்பரா ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அந்த 5 கேஸ் வச்சிருக்கணும்னு சொல்லிருக்கேன். லைக் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடியை வந்து பாத்தீங்கன்னா அந்த முடியை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே காம் வச்சிருக்கணும். அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பிரேஸ்லெட் வச்சிருக்கணும், கிருப்பான் ஸ்வாட் வச்சிருக்கணும். அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட் எப்பயுமே போட்டிருக்கணும். அப்புறமேல எப்பயுமே ட்ரௌசர் போட்டிருக்கணும். இந்த மாதிரி 5 கேஸ் போட்டிருக்கணும். இதெல்லாம் தேவையில்ல, இதெல்லாம் சும்மா ஸ்டோரி தான் உங்களுக்கான. அந்த கதைக்காக நான் சொல்லிட்டு இருக்கிற எக்ஸாம்ல எல்லாம் இதை எங்கேயுமே கேட்க போறது கிடையாது, இந்த மாதிரி எல்லாம் கேட்க போறது கிடையாது. மேபி வேணா வாட் இஸ் கல்சா பந்த்னு வேணா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அது யூனிக்கான டேர்மா இருக்குல்ல, அதை வேணா தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன். சிங்குன்னு பேர் வச்சுப்பாங்க, அதே ஃபீமேல இருந்தா கவுருன்னு வச்சுப்பாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு சண்டை போறதுக்கு தன்னோட உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க தான் கல்சா பந்த்ல ஜாயின் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் சீக்கிசம்ல இருக்கக்கூடிய ஒரு குட்டி ஆர்கனைசேஷன் சொல்ல போனோம். இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ அன்பார்ச்சுனேட்லி என்னது, சண்டையில வந்து என்னது, குரு கோபிந்த் சிங்கையும் என்ன பண்ணிடுவாங்க, குரு கோபிந்த் சிங் கிட்டத்தட்ட 1708 நினைக்கிறேன், 1708ல யார, குரு கோபிந்த் சிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அசாசினேட் பண்ணிடுவாங்க. குரு கோபிந்த் சிங்கும் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமேல என்ன இல்ல, அதுக்கப்புறமேல அடுத்த குருன்றது இருக்கவே மாட்டாங்க. அடுத்த குருன்னு இருக்கவே மாட்டாங்க. பிகாஸ் வந்து என்னது, ஏன் வந்து பாத்தீங்கன்னா குரு கோபிந்த் சிங்கோட சன் எல்லாமே அதுக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்க. அதனாலதான் குரு கோபிந்த் சிங் என்ன முடிவு பண்ணிடுவாருன்னா, 10 சீக் குரு, இவரு தான் 10வது சீக் குரு. அதுக்கப்புறமேல அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதுக்கு மேல அந்த ஹோலி புக்னு இருக்குல்ல,
எப்படி பைபிளோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னது குரானோ, அதே மாதிரி சீக்கிசமோட ஹோலி புக்ன்றது என்னது அதிக்ராந்த். குரு கோபிந்த் சிங் என்ன சொல்லிட்டு வரனா, எனக்கு அப்புறமேல இனிமேல் யாருமே குரு கிடையாது, ஹியூமன் குரு கிடையாது, இனிமேல் எதுதான் உங்களுக்கு குருவா இருக்கும், அதிக்ராந்த் தான் குருவா இருக்கும் அப்படின்றது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு, இந்த குருக்கு முன்னாடி வரையும் குரு கோபிந்த் சிங்க்கு முன்னாடி என்னது ஸ்பிரிச்சுவலிட்டியும் பொலிட்டிக்கல் ஹெட்டும் ஒரே ஒருத்தரா இருந்தாரா? அப்படிதானே? ஸ்பிரிச்சுவல் ஹெட்டும் குரு கோபிந்த் சிங் தான், சீக் பீப்புளோட பொலிட்டிக்கல் ஹெட்டும் யார் தான்? குரு கோபிந்த் சிங் தான். ஆனா வந்து குரு கோபிந்த் சிங் கடைசியா என்ன பண்ணிட்டாரு, இதுக்கு மேல வந்து என்னது உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஹெட்ன்றது எப்பயுமே யாரு தான்? அதிக்ராந்த் மட்டும்தான். அந்த புக் மட்டும்தான் உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஹெட். அப்புறம் பொலிட்டிக்கல் ஹெட்டா யார் வேணாலும், யார் மக்கள்கிட்ட இன்ஃபுளுன்ஷியலா இருக்காங்களோ அவங்க பொலிட்டிக்கல் ஹெட்டா மாறிடுவாங்க. அப்படிதான் என்ன சொல்லியிருந்தேன், குரு கோபிந்த் சிங் இறந்து போனதுக்கு அப்புறம் யாரு வரா? பந்தா பகதூர் அப்படின்ற ஒருத்தர் என்னது குரு கோபிந்த் சிங் அப்புறம் பஞ்சாப் மக்களோட லீடரா யார் மாறுறா? பந்தா பகதூர்ன்றவரு என்ன இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் கிடையாது, இவர் ஒரு குரு கிடையாது, இவர் ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஆர்மி கை என்னது பொலிட்டிக்கல் ஹெட்டா, பஞ்சாப் பீப்புளோட பொலிட்டிக்கல் ஹெட்டா மாறுறாருன்னு சொல்லியிருந்தேன். அப்கோர்ஸ் எதுக்காக? அகைன்ஸ்ட் முகல்ஸோட டிரணி, முகல்ஸோட சண்டை போறதுக்காக பஞ்சாப் மக்கள் எல்லாம் யார் பின்னாடி வந்து போறாங்க? பந்தா பகதூர் பின்னாடி போறாங்க. அண்ட் பந்தா பகதூரும் ஃப்ரீக்வெண்டா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. 1708 இருந்து 1716 வரையும் அவரும் தாக்கு பிடிப்பாரு. அண்ட் கடைசியா 1716 என்ன பண்ணுறாங்க? பந்தா பகதூரையும் போட்டு தள்ளிடுறாங்க. யார்? முகல்ஸ் போட்டு தள்ளிடுவாங்க. அண்ட் 1716 அப்புறம் போட்டு தள்ளிட்டு பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா முகல்ஸ் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ளாரியே முகல்ஸோட டெல்லியிலேயே என்ன ஆகுது, முகல்ஸ் அவங்களோட டெல்லியிலேயே என்ன ஆயிடுச்சு, டெல்லியிலேயே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி, டெல்லியிலேயே வீக் சக்சஸர்ஸ், டெல்லியிலேயே வந்து பாத்தீங்கன்னா என்னது ஃப்ரீக்வெண்டா கிங் மாறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ டெல்லியிலேயே ஃப்ரீக்வெண்டா கிங் மாறிட்டு இருக்காங்க அப்படின்றப்போ பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட கையில இருக்கவே இருக்காது. பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க கையை விட்டு போயிடும், முகல்ஸ் கையை விட்டு போயிடும். யார் கையில போவோம்ப்பா? பஞ்சாப்ல வந்து பாத்தீங்கன்னா 12 குட்டி கிங்டம், அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லியிருந்தேன், 12 சிக் மிசல்ஸ் சொல்லியிருந்தேன். சிக் மிசல்ஸ்னா நத்திங் பட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீஜனல் ஸ்டேட்ஸ்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்டியான ஸ்டேட்டுக்கு பேர் தான் வந்து என்னது 12 சிக் மிசல்ஸ். அந்த 12 சிக் மிசல்ஸ்ல கிட்டத்தட்ட 1716 இருந்து 1799 வரையும் ஒரு 70-80 வருஷத்துக்கு பஞ்சாப், இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாப் இருக்குல்ல, இப்ப இருக்கக்கூடிய பஞ்சாப்னா வெறும் இந்தியாவோட பஞ்சாப் மட்டும் நீங்க யோசிக்க வேணாம். பாகிஸ்தான்லயும் ஒரு பஞ்சாப் இருக்குல்ல, பஞ்சாப்ன்றது அந்த காலத்துல ஒரு பெரிய ப்ராவின்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த 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 பெரிய இடத்த இந்த 12 பேர் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. 12 ஸ்மால் ஃபேமிலிஸ் ரூல் பண்றாங்க. அந்த 12 ஸ்மால் ஃபேமிலியில ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் யாரு அப்படின்னா ரஞ்சித் சிங். ஆர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேமிலி பேர் வந்து என்னதுன்னா, அவரோட ஃபேமிலி பேர் வந்து என்னதுன்னா சுகர் சாக்கியா மிசல். அந்த 12 மிசல்ல ஒரு மிசல் பேர், அவரோட ஒரு ஃபேமிலி பேரு சுகர் சாக்கியா. அந்த ஃபேமிலியை சேர்ந்தவர் தான் யாரு? ரஞ்சித் சிங். சின்ன வயசுல ரஞ்சித் சிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏபிளான ஆளு, ரொம்ப எஃபிஷியன்டான ஆளு, நல்ல மிலிட்டரி கமாண்டர், நிறைய வந்து பாத்தீங்கன்னா அது எஃபிஷியன்டான கை. அதனால என்ன பண்றாரு, அதனால கொஞ்சமா அவரு 1792ல பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமே கொஞ்சமா என்ன பண்ணுவாருன்னா, இந்த 12 சீக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இந்த 12 சீக் மிசைல்ஸ சில மிசைல்ஸ வந்து பாத்தீங்கன்னா தோக்கடிக்கிறது, ஆர் சில பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா லைக் மிரட்டி வந்து பாத்தீங்கன்னா சம்ஹவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 12 சீக் மிசைல்ஸ் இருக்குல்ல, இந்த 12 சீக் மிசைல்ஸையும் அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு பஞ்சாப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் யூனிஃபைடு கிங்டமா பஞ்சாபை மாத்துவார். அப்படி மாத்துறவர் தான் யாருப்பா? தி கிரேட் ரஞ்சித் சிங். ரஞ்சித் சிங்கை பத்தி நம்ம லிட்டில் பிட் டீப்பா படிச்சோம். ஓகே டன். இந்த கதையோட தானே நான் போன கிளாஸ்ல நான் முடிச்சேன். கிளியர்ல நான் சொல்லக்கூடிய கதை டன் தானப்பா? நான் சொன்ன கதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லப்பா?